இவ்வளவு மோசமா பண்றீங்க, இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பர்சனை காப்பாத்தி என்னதான் பண்ண போறீங்க? மக்கள் ஓட்டும் இல்ல, மக்கள் ஆதரவுங்கிறது சல்லி அளவு கூட இல்ல. மக்கள் எந்த ஸ்ட்ரேஞ்சர்ட்ட போய் அப்படி மைக்கு நீட்டினாலும் மாயாவா அவெல்லாம் ஒரு ஆளா அப்படி சொல்லி திட்டுறாங்க. அந்த அளவுக்கு தான் மாயாவோட ப்ரொஃபைலுங்கிறது மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா அந்த பர்சனை இவங்க காப்பாத்தி 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 கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. பின்னால வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. டாப் 5 கொண்டு போறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ நான் ஒன்னு சொல்ல போறேன், டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஹாட் பேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து பாருங்க, திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் சொல்ல போறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நாளைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட், அதாவது நாளை வீக்குக்கு முன்னாடி உள்ள சாட்டர்டே சண்டே எபிசோட். இதுல 2 பேரை வெளியெடுக்க போறாங்க. டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வீட்டுக்குள்ள போக போறாங்க. மொத்தம் ஒரு 6 பேர் வந்து நாமினேஷன்ல இருக்காங்க. ஏன்னா பூர்ணிமா வெளியே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஷ்ணு வந்து டிக்கெட் ஃபினாலே வச்சிருக்காரு. மொத்தம் 8 பேர்ல காலையில ஒரு டிக்கெட் அவுட். விஷ்ணு வந்து ஆல்ரெடி சேவ் தான். 6 பேர் யாரு? அர்ச்சனா, தினேஷ், விசித்ரா, மணி, மாயா, விஜயவர்மா. இந்த 6 பேர்ல 2 முட்டை அவுட் ஆகணும். நம்ம கணக்குப்படி எந்த 2 முட்டை அவுட் ஆகணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா கமல் சார் இந்த 2 முட்டையை தான் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனா அதுல ஒரு முட்டை எனக்கு பிடிக்கல, அந்த முட்டையை நவுட்டி வைக்க, வேற முட்டையை சாப்பிடறேன்னு சொல்லிட்டு கமல் சார் முடிவு பண்ணிட்டாராம். ஏன்னா ஓட்டு அடிப்படை அப்படிதான் போதான். ஓட்டுகள் நம்ம அன்அபிஷியல பாக்குறதுக்கும் அபிஷியலுக்கும் ஒரே ஒரு பர்சனுக்கு பக்கா டிஃபரெண்டா, வெறித்தனமான டிஃபரெண்ட். அது யாரு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விக்கெட் யார் அவுட்னா விஜயவர்மா அவர்கள் வெளியே போறாரு. அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம், விஜயவர்மா அவுட் அப்படிங்கிறது. நான் என்ன கேக்குறேன், விஜயவர்மா அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தார்? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஒரு டாஸ்க் கூட உருப்படி ஆடல, எல்லா டாஸ்க்குமே இன்னொரு ஆளுக்கு விட்டு தான் கொடுத்துருக்காரு. அப்படியே ஆடுற மாதிரி ஆடுறாரு, கடைசியில விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. சோ இந்த பர்சன் வந்து இந்த வீட்டுக்குள்ள டாஸ்க் வின் பண்ண வரல. அதே மாதிரி இந்த பர்சன் ஒரு 2 பர்சன் மட்டும் அட்டாக் பண்ணி பேசிருக்க மாட்டாங்க. இல்ல 2 பேர் இல்ல 3 பேரு, விசித்ரா, மாயா, பூர்ணிமாவை எந்த ஒரு இடத்துல அட்டாக் பண்ணி பேசவே இல்லை. ஆனா இவர் வெளியே ஷோ பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்காரு. இந்த மாயா, பூர்ணிமா இந்த வீட்டுல என்னென்ன பண்ணிருக்காங்க, யார் யார் எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே விஜயவர்மாக்கு தெரியும். ஆனா அந்த விஜயவர்மா அவங்களை யாரையுமே அட்டாக் பண்ணாம அர்ச்சனா மாதிரி ஆட்களை தான் புல்லா போட்டு அட்டாக் பண்ணாரு. நீங்க நல்லா கவனிச்சா அர்ச்சனா, விஷ்ணு, தினேஷ் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணாரு. அந்த வகையில இவர் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாரு? சரி, அது மட்டும் முட்டாது. இவருக்கு நல்லா தெரியும், ஒரு வெளியே போகும்போது இவருக்கு நல்லா தெரியும், ஒரு ஓட்டுகள் இல்ல, மக்கள் மத்தியில பெருசா பேசலாம் படல. அப்படிங்கும்போது ஒரு பெரிய லெவல்ல ஓட்டுகள் வந்திருக்கான்னு தெரியும். பணப்பெட்டி எடுத்துக்கலாம், ஏன் பணப்பெட்டி எடுக்கல? அந்த பணப்பெட்டி எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டாக் வருது. மொத்தத்துல எனக்கு என்ன டவுட்னா, இவரை வந்து சும்மா அனுப்பியிருக்காங்க. நீங்க ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள போங்க, நான் டாஸ்க்ல ஜெயிக்க கூடாது, எந்த ஒரு இதுவும் நீங்க பெருசா பண்ணிக்க கூடாது, பணப்பெட்டி எடுக்க கூடாது, நாங்களே உள்ள அனுப்போம், நாங்களே ஒரு நாள் வெளியே எடுத்துறோம், அப்படி வந்துடும் அப்படி சொல்லியிருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம மாயா, பூர்ணிமாக்கு நல்ல ஒரு துணையா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், அப்படி மாதிரி சப்போர்ட் ஃபேக்டர் தான் உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது பக்காவா தெரியுது. ஏன்னா அண்ணன் நிறைய இடத்துல அண்டாவை தூக்கி இருக்காப்ல, வெறித்தனமா அண்டாவை தூக்கிட்டு இருக்காப்ல. அதுல அண்ணன் வந்து சரி ரைட், அண்டா என்னோட முடிஞ்சு போச்சு. சோ நாளைக்கான எபிசோட்ல அண்ணன் வந்து கிளம்புறாப்ல. நாளைக்கு வந்து காலையில வந்து கன்ஃபார்ம் நியூஸ் வந்துடும். ஏன்னா நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா கமல் சாருக்கு வந்து நாளைக்கு லஞ்ச் டைம்ல போல வெளியே ஏதோ கமிட்மெண்ட் இருக்கு போல. அதனால ஏர்லி மார்னிங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட டப்புன்னு முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில கன்ஃபார்ம் நியூஸோட வந்துடும். பட் விஜயவர்மா கன்ஃபார்ம், ஓகேவா? விஜயவர்மா இப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு பீஸ் யார் அப்படிங்கிறதுல 2 பேர் இருக்காங்க. மணி, மாயா. என்ன ப்ரோ மணியை சொல்றேன்னு கேட்பீங்க. ஆமா, மணி வந்து அன்அபிஷியலா ஓட்டு இருக்கு, ஆனா அபிஷியலா ஓட்டு இல்லவே இல்லையா. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால மணிக்கு வந்து பெரிய லெவல்ல பேசப்படல. மணி இப்படி பண்ணிட்டார், மணி அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மணியை வச்சு ஒரு டிஆர்பி இந்த வீட்டுக்குள்ள கிடைக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா சோசியல் மீடியால ஒரு பர்சனை பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டே இருந்தாதான் அந்த பர்சனை வச்சு இந்த ஷோவை பார்த்தாங்க. சோ அந்த வகையில எல்லாமே இது பண்ணி பார்க்கும்போது மணியை வச்சு பெருசா எங்கேயும் பேசப்படல. அப்படிங்கும்போது அடுத்தபட்சமா இருக்க மாயா. சோ மணிக்கும் மாயாக்கும் சின்ன ஒரு டிஃபரெண்ட்ல தான் இருக்கான், பெருசாலாம் இல்ல. பட் அந்த டிஃபரெண்ட்டுமே பூர்ணிமா வெளியே போயிருக்காங்களா, நேத்து பூர்ணிமா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே இன்னையில இருந்தே ஓட்டுகள் பயங்கரமா மாறி போயிட்டு இருக்கு போல, வெறித்தனமா ஓட்டுகள் மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வகையில இந்த 2 பேர்ல இருந்து எனக்கு கிடைச்ச சோர்ஸ் படி மணி எவிக்ஷன் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? மணி வந்து எவிக்டா வெளியே போறாங்கன்னு சொல்லி. சோ விஜயவர்மா, மணி இவங்க 2 பேர் தான் வெளியே போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் மாயா தான் வெளியே போகணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். நீங்களும் கண்டிப்பா அதுதான் விரும்புவீங்க, நான் கண்டிப்பா 100% விரும்புறேன். ஆனா மாயாவை வெளியே எடுக்கல, மணியை தான் வெளியே எடுக்கிறதா ஒரு சோர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நாளைக்கு மார்னிங் தான் இந்த நியூஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆகும். விஜயவர்மா அவுட். பட் இந்த 2 பேர்ல யார் அவுட் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. இந்த 2 பேர்ல யார் வெளியே போகணும்னு சொல்லி உங்களோட கருத்து கணிப்பு இருக்கும். பட் நிறைய பேர் மாயாவை தான் சொல்லுவீங்க. மக்களுக்கு ஏன்னா பெரிய லெவல்ல எல்லாம் மாயாவை பிடிக்கல, ஒரு என்டர்டெய்னரா பிடிக்குது. பட் லாஸ்ட் 2 வீக்ஸா தான் எதுவுமே பண்ண முடியாம அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டாஸ்க்னு வச்சிருந்தா கண்டிப்பா அவங்களோட டாக்ஸிக்க வன்மத்தை கக்கிருப்பாங்க. அதனால என்டர்டெய்னரா லாஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தலாம் ஒரு டைட்டில் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களோட இதை பார்க்கணும், டைம் லைன் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, யார் யார் என்ன மாதிரி பேசியிருக்காங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கவனிச்சு பார்க்கும். மாயாக்கு அப்படி எதுவுமே இல்ல. பட் எவிக்ஷன்லயும் மாயாவை ரிட்டர்ன் காப்பாத்தி டாப் 5 கொண்டு போறதா நியூஸ் வருது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங்குள்ள கன்ஃபார்ம் நியூஸ் வந்துடும். விஜயவர்மா, மணி அப்படிங்கிறது என்னோட கருத்து கணிப்பு. உங்களோட கருத்து கணிப்பு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து